பெரும் பேரிடரான நிலச்சரிவில் இருந்து வயநாடு இன்னும் மீளவில்லை. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400ஐ கடந்துவிட்டது. வயநாடு நிலச்சரிவில் 7 சுற்றுலா ரெசார்ட்கள் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகியுள்ள நிலையில் அதிலிருந்து சுற்றுலா பயணிகளை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதியில் இருந்த சுமார் 7 சுற்றுலா ரெசார்ட்கள் தற்போது கூகுள் மேப்பில் மட்டும்தான் இருக்கின்றன. இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகியுள்ளன. இதனால் அவற்றில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளின் விவரங்களை சேகரித்து அவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூரை சேர்ந்த மாயமான மக்கள் யார் என்பதை வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவை மூலமும் தப்பிப் பிழைத்த மக்களின் மூலமோ தெரிந்து கொள்ள இயலும். ஆனால் சுற்றுலா பயணிகள் குறித்த விவரங்களை சேகரிப்பது கடினமான பணியாகவே உள்ளது. ஓய்வெடுக்க, மன அழுத்தத்தை தணித்துக் கொள்ள என பல்வேறு காரணங்களுக்காக சுற்றுலா வந்தவர்களும் நிலச்சரிவில் சிக்கியது பெரும் சோகமே. வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி 7வது நாளாக முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இராணுவத்தினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினரை தவிர்த்து பதிவு செய்யப்பட்ட 1700 தன்னார்வலர்கள் 188 குழுக்களாக பிரிந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL டவரை தவிர வேறு எந்த டவரும் செயல்படவில்லை. இதனால் மீட்புப் படையினர் மருத்துவ பணியாளர்களை ஒருங்கிணைப்பதில் கடும் சிக்கல் நிலவி வந்தது. இதையடுத்து தற்போது மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கான டவர் சூரல்மலை பகுதியில் அமைக்கப்பட்டு வருகிறது. 40 மீட்டர் உயரம் கொண்ட தற்காலிக டவர் மூலம் 1.5 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சிக்னல் கிடைக்கும் என கூறப்படுகிறது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தற்போதைக்கு வழங்கப்படாது என முதலமைச்சர் ஸ்டாலின் சூசகமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு நடைபெறும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை பார்வையிட்டார். வீனஸ் நகர், பள்ளிசாலை, நேர்மை நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். எங்கேயும் கிடையாது, எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடு நடந்துருக்கு. பருவமழைக்கு முன்னாடியே தென்பெருங்குடியில் இப்ப சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டுமே 12 சென்டிமீட்டர் மழை. வரலாற்றிலும் மழை அதிகமா இருக்குங்கிறத போர்காஸ்ட்ல சொல்லிருக்காங்க. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்து. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10.5% இட ஒதுக்கீடு குறித்து பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக சாடினார். நன்றிகளை தெரிவிக்கின்றோம். சமுதாயங்களை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பொய்யான தரவுகளை வேண்டுமென்றே தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கின்றார்கள். அரசு RTI சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க. RTI போட்டா
1 மாதத்துல கொடுக்கணும். ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ 11 மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ 4 நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க, கொடுக்கல. செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு 11 விழுக்காடு 13 விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். நான் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பார்க்கிறேன். சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நாமக்கல்லில் MR விஜயபாஸ்கர் ஆதரவாளருக்கு சொந்தமான இடங்களில் சிபிசிஐடி நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லை சேர்ந்த பாலகிருஷ்ணன் GRM என்ற கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். மேலும் பெரிய மணலி அருகே கிரஷர் ஒன்றையும் நடத்தி வருகிறார். சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் அரசு துறைகளுக்கு கட்டடங்களையும் கட்டி கொடுத்து வருகிறார். இவர் நில மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவராக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கும் நில மோசடியில் சம்பந்தம் உள்ளதா அல்லது இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் நடந்துள்ளதா என்பது கண்டறிய பாலகிருஷ்ணனின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சிபிசிஐடி சோதனை நடத்தியது. நாமக்கல் கணேசபுரத்தில் உள்ள பாலகிருஷ்ணனின் அலுவலகத்திற்கு அதிரடியாக நுழைந்த சிபிசிஐடி காவல்துறையினர் அங்குள்ள ஆவணங்கள், வங்கி கணக்குகள் மற்றும் கணினி பதிவுகளை சோதனை செய்தனர். தொடர்ந்து பாலகிருஷ்ணனை நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள கலைவாணி நகரில் அவர் தற்பொழுது வசித்து வரும் வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கேயும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். 4 மணி நேர சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்களை சிபிசிஐடி காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆளுநருக்கு மட்டுமே புதுச்சேரியில் அதிகாரம் உள்ளதால் திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அங்கு சட்டப்பேரவையின் போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து முக்கியமானது என குறிப்பிட்டார். எந்த திட்டங்களை செயல்படுத்தினாலும் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை உள்ளதாகவும் இதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். பல சிரமங்களுக்கு இடையே மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக ரங்கசாமி தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி திட்டப் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய புகாரில் மாமன்ற உறுப்பினர்கள் 5 பேருக்கு அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் சாலை, வடிகால், கால்வாய், மின்கேபிள் பதிப்பு போன்ற பணிகளும், விரிவாக்க மண்டலங்களில் குடிநீர், கழிவுநீர் திட்ட பணிகளும் நடைபெறுகின்றன. இதில் அதிக கமிஷன் கேட்டு பணிகளை நிறுத்தியது, ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் மீது தாக்குதல், அதிகாரிகளை தரக்குறைவாக பேசியது, தாக்கியது போன்ற புகார்கள் சில கவுன்சிலர்கள் மீது எழுந்தது. இதைத் தொடர்ந்து சிறப்பு நுண்ணறிவு காவல்துறையினரை கொண்டு விசாரணை நடத்தி அதைத் தொடர்ந்து 4 திமுக கவுன்சிலர்கள் மற்றும் ஒரு அதிமுக கவுன்சிலருக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 29வது வார்டு கவுன்சிலர் தி. கார்த்திகேயன், 189வது வார்டு உறுப்பினர் வ. பாபு, 193வது வார்டு TC கோவிந்தசாமி, 195வது வார்டு க. ஏகாம்பரம் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரகுதாத்தா படத்தில் இருந்து பொறுத்திரு செல்வா என்ற பாடலை படக்குழு வெளியிட்டது. சுமத்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தை KGF, காந்தாரா உள்ளிட்ட படங்களை தயாரித்த ஹோம்பாலே நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்தி திணிப்பு விவகாரத்தை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று கல்லணை கால்வாயில் 2500 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் அதிகளவு நீர் திறக்கப்பட்ட நிலையில் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் முழுவதும் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தஞ்சையின் கல்லணையும் வேகமாக நிரம்பியது. கடல் போல் காட்சியளிக்கும் கல்லணை அணையில் இருந்து நீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில்
காவிரி வெண்ணாற்றில் 9,000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 2,500 கனஅடியும் திறந்துவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள உபரி நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரை பயன்படுத்தி டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக தலைமை அறிவித்த வேட்பாளர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனுடன் மாமன்ற உறுப்பினர்களுக்கு திட்டங்கள் ஒதுக்குவதில் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சரவணன் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன்படி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெற்றது. இதில் மாநகராட்சியின் 25வது உறுப்பினரான கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்தது. அவரை எதிர்த்து திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் போட்டியிட்டார். 55 உறுப்பினர்கள் கொண்ட மாநகராட்சியில் மறைமுக தேர்தலாக நடத்தப்பட்டது. இதில் ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகளும் பெற்றார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 51 உறுப்பினர்கள் உள்ளபோதும் திமுக தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு 30 வாக்குகள் மட்டுமே கிடைத்தது. நெல்லை மாநகராட்சியில் இது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரையிலான 6 வழிச்சாலை திட்டப்பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஆண்டுக்குள் பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரை 133 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. திருவள்ளூரை அடுத்த புன்னப்பாக்கம் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை 2வது பிரிவாக நடைபெறும் சாலை பணிகளை அமைச்சர் ஏவ வேலுவுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சென்று ஆய்வு செய்தார். சாலையின் வரைபடங்கள், வேலை செய்யும் முறைகள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த பிறகு பணிகளை விரைந்து முடித்து 2025ஆம் ஆண்டுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பூமியில் ஏற்பட்டு வரும் விரிசலால் 8 வீடுகள் இடிந்து பூமிக்குள் புதைந்து வரும் நிலையில் நாளை இந்த பகுதியில் இந்திய புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். மேல் கூடலூர் கோக்கால் பகுதியில் சாலைகள் மட்டுமின்றி வீடுகளிலும் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். 7 மீட்டர் அளவிற்கு வீடுகள் உள்வாங்கிய நிலையில் நிலச்சரிவு ஏற்படும் பகுதி என அதிகாரிகள் தெரிவித்து பொதுமக்கள் நடமாட தடை விதித்துள்ளனர். அந்த பகுதியில் முதியோர் இல்லத்தில் இருந்த 48 பேர் பாதுகாப்பாக மாற்று இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இங்கு வசித்தவர்கள் வாடகை வீடுகளிலும் முகாம்களிலும் தஞ்சமடைந்துள்ளனர். அந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகமும் அறிவுறுத்தியுள்ளது. ஷாலு ஷம்முவிடம் நூதன முறையில் கிரெடிட் கார்டு மோசடி செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தமிழுக்கு எண் 1 அழுத்தவும் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவர் ஷாலு ஷம்மு. இவரிடம் வாடிக்கையாளர் மையத்திலிருந்து தொடர்பு கொண்டதாக கூறி கிரெடிட் கார்டுகளில் உள்ள விவரங்களை கேட்டுள்ளனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக கூறி அழைப்பை துண்டித்துள்ளார். இதையடுத்து பொதுமக்கள் இதுபோன்ற சைபர் கிரைம் மோசடியில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பேரங்கியூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் மாணவர்கள் அவதிப்பட்டனர். இதனால் மாணவர்களை பள்ளி மேடையில் அமர வைத்து பாடம் நடத்தப்பட்டது. இதற்கிடையே ஊராட்சி நிர்வாகத்தினர் பள்ளி அருகே உள்ள வடிகால் வாய்க்காலில் அடைப்பை சரி செய்து மழைநீரை அகற்றினர். தேனி மாவட்டத்தில் நிலக்கடலை விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் அதன் விலை அதிகரித்துள்ளது. தேவாரம் மலையடிவார பகுதிகளான கோவில்காடு, பிள்ளையார் ஊத்து, வட்ட ஓடை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு வகை காய்கறிகள் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்பகுதிகளில் மானாவாரி நிலங்களில் இந்த ஆண்டு நிலக்கடலை சாகுபடி செய்ய பெரும்பாலான விவசாயிகள் ஆர்வம் காட்டவில்லை.
ஒரு சில விவசாயிகள் மட்டும் கடலை பயிரிட்டு அதை அறுவடை செய்யும் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றனர்.